மனதுக்குள்ளார இப்படியான கருத்துக்களை வைத்துக்கொண்டு வெளிப்படுத்த தெரியாம வெளிப்படுத்த தைரியம் இல்லாம இத்தனை காலமா இருந்து இப்பொழுது வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனே தொப்புக்குடின்னு அந்த பக்கம் குதிச்சு போய் அங்க நிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு பொதுவான ஒரு நபரை இப்படி ஒரு சங்கின்னு பிராண்ட் பண்ணி தள்ளுறது ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சு. ஒரு மசூதியை இடிச்சிட்டு ஒரு நகரத்தினுடைய அமைதியான வாழ்வை கெடுத்து விட்டு ராமர் கோயில் பூசாரி மகந்தலால் என்பவரை கொன்றுவிட்டு நடத்து இப்படிதானே கட்டியிருக்காங்க இந்த ராமர் கோயில். அது தெரியாதவரா? இல்ல அரசியல்வாதி அதை பேசிக்கிங்க, ஆன்மீகவாதி நாங்க இப்படி போறோம்ன்றாங்க. இவங்கள ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியா போனாங்க? ஏதோ ஒரு கம்பெனி கூட்டிட்டு போச்சுல்ல, அந்த கம்பெனி யாரு எப்படி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு அப்பாவியா? உள்ளுக்குள்ளார் வஞ்சத்தை வைத்து கொண்டு வெளியில் இப்படி வேஷமிட்டு கொண்டிருக்கிறார்களா? வெறும் மேடை பேச்சுக்காக பட்டிமன்றங்கள்ல பேசுவதற்காக இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்களா? நம்பிக்கொண்டிருந்த மக்களை ஏய்த்து வெறும் மேடைக்காக வெறும் கொடுக்கிற கூலிக்காக பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள்லாம் இன்னும் வஞ்சகமானவர்கள், நஞ்சு நிறைந்தவர்கள் அப்படின்னு தான் இருக்கும். அப்பனா அது ஒரு ஃபண்டட் ப்ராஜெக்ட்னு தெரியுது இல்ல. நீங்க ஒரு பாலிடிக்ஸ்க்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தெரியுதுல. ஒரு அரசியலுக்கு நீங்கள் அடி தூக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? நீங்க தெரிந்தே செய்திருக்கிறீர்கள். இது அயோக்கியத்தனமானது. உங்களுக்கு என்னதான் மனசாட்சி இருக்குதுன்னு தெரியல. உள்ளத்தில் நஞ்சு வைத்து அந்த நஞ்சை ஊரெல்லாம் விதைத்து கொண்டிருப்பவரை அனுமதிக்கலாமா? இவர்களை போன்றவர்களை இன்னும் கடுமையாக எதிர்க்க வேண்டும், இன்னும் கடுமையாக ஒதுக்க வேண்டும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் தமிழ் காமராஜன் அவர்கள். நிறைய விஷயங்களை மட்டும் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கங்க. பாரதி பாஸ்கர் அவர்கள் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அங்கே போயிட்டு கம்பனின் ராமனை ரொம்ப புகழ்ந்து அறம் பேசிய ராமன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப பரவசமா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டார். உடனே அவரை சங்கி அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரியாத் தமிழ் சங்கத்தில் அவங்க பேச வேண்டியிருந்தது, அங்கேருந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ விழுப்புரம் புத்தக திருவிழா நினைக்கிறேன், அதில் அவங்க பேச போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதையும் விமர்சனம் பண்ணி கடுமையாக சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு பொதுவான ஒரு நபரை இப்படி ஒரு சங்கின்னு பிராண்ட் பண்ணி தள்ளுறது ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சோம். அவங்க கம்பராமாயணத்தை படிச்சுட்டு அங்க போய் கம்பனின் ராமனை பார்த்துன்னு சொல்றாங்கல்ல, அது எந்த விதத்துல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கம்பனுடைய ராமன் ஏகபத்தினி விரதன், ஒழுக்கமானவன், மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்காதவன், இப்படிதான் ஏன்னா வால்மீகி ராமன் இருக்கார் பாருங்க, அவன் ஒரு கொடூரமான அரசன் மாதிரி, கொடூரமான அரசன், கொடூரமான குடும்ப தலைவன். சரிங்களா? அந்த அளவுக்கு தான் அவனுடைய கதாபாத்திரத்தை வால்மீகி சித்தரித்திருந்தார். ஆனா இங்க வரும் பொழுது ராமன் சாந்த ஸ்வரூபமானவரா, அன்பானவரா, அற ஒழுக்கம் நிறைந்தவரா கம்பன் சித்தரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். ரெண்டு ராமனும் வேற வேறையா? ரெண்டு ராமனும் வேற வேற. இப்ப கம்பனுடைய ராமனை கண்டுபிடித்துதான் கொண்டு போய் அங்க வச்சாங்களா? அங்க வச்சிருக்கிறதே ராமன் அல்ல. இந்த லாலா மிட்டாய் கடைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, திருநெல்வேலி பக்கம் மதுரை பக்கம்லாம், அந்த மாதிரி இது ராம லாலா. சரிங்களா? குழந்தை ராமன் தெய்வத்தை சிலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது எதோ பெரிய ராமனா வச்சுட்டாங்க போல இருக்குது. அதை போய் இவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. இல்ல, ஒரு ஆன்மீகவாதிக்கு ஒரு கோயிலுக்கு போறாங்க, அவங்க ஒரு பரவச உணர்வு வர்றது சாதாரண விஷயம் தானே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது 500 வருட கனவு நிறைவேறி விட்டது. ஐயா, ராமர் பிறந்த இடத்துல ராமருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க, அப்படி அது ஒரு இருக்குதானே செய்யும். ராமர் பிறந்த இடத்துல கோயில் ஏன் இப்ப கட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கட்டலாம், தாராளமா கட்டலாம். எதை அடிப்படையா வச்சு ஒரு மசூதியை இடிச்சிட்டு ஒரு நகரத்தினுடைய அமைதியான வாழ்வை கெடுத்து விட்டு ராமர் கோயில் பூசாரி மகந்தலால் என்பவரை கொன்றுவிட்டு நடத்து இப்படிதானே கட்டியிருக்காங்க இந்த ராமர் கோயில். அது தெரியாதவரா? இல்ல அரசியல்வாதி அதை பேசிக்கிங்க, ஆன்மீகவாதி நாங்க இப்படி போறோம்ன்றாங்க. ஆன்மீகவாதிகளுக்கு தானே இந்த கவலையே இருக்கணும். அரசியல்வாதிகள் 1008 விஷயங்களை பேசலாம், போகலாம், வரலாம். சரிங்களா? ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிற இவர்களுக்கு அல்லவா அந்த கவலை இருக்கணும். நம்ம ஒரு ராமனை பற்றி பேசினோமோ அந்த ராமன் போல இந்த ராமர் பக்தி இருக்கா, ராமர் கோயில் இருக்கா அப்படிங்கிற கவலை ஆன்மீகவாதிகளுக்கு தானே வேணும். ஒரு நாட்டுல, இந்த நாட்டுல அரசியலை பேசி ராமரை வைத்து அரசியலை செய்கிற, அரசியல் பேசுகிற, ராமரை வைத்தே இந்த தேர்தலில் ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிற இவங்களுக்கு தெரியாதா இவங்க எப்படி போனாங்க அப்படின்ட்டு? இவங்கள ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியா போனாங்க? ஏதோ ஒரு கம்பெனி கூட்டிட்டு போச்சுல்ல, அந்த கம்பெனி யாரு எப்படி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு அப்பாவியா? எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த ப்ராஜெக்ட் எப்படி நாடு முழுக்க
மோடி அவர்களாலும் அவர்களுடைய அமைச்சரவை சகாக்களாலும் எப்படி நடத்தப்பட்டதுன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த நாளில் தமிழ்நாட்டில் எத்தகைய கலவரத்தை ஏற்படுத்த முயன்றார்கள் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த கலவரத்திற்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமை தாங்குகிறார், ஆளுநர் ஒரு பக்கம் தலைமை தாங்குகிறார். இவங்கெல்லாம் ஒரு இந்த அமைதியான தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். நிர்மலா சீதாராமன் தான் இந்த ப்ராஜெக்ட்ல முக்கியமான ஒரு ஆள். மோடியினுடைய அமைச்சரவை முழுக்க கோயில் தான் முக்கியமானதுன்னா அவங்க அங்கெல்லாம் இருந்திருக்கணும். ஆனா நாடு முழுக்க எதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு அமைச்சரை போட்டுட்டு இந்த மாநிலத்துல கலவரத்தை ஏற்படுத்துங்க, இல்ல கேஸ போடுங்க, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? இவங்களுக்கு ராமன் கோயில் திறப்பு அது பிராண பிரதிஷ்டைன்னா என்னமோ ஒண்ணு சொன்னாங்க, சரிங்களா? அது கும்பாபிஷேகமா பிராண பிரதிஷ்டையா என்ன எளவுனே தெரியாதபடிக்கு ஒரு அரசியல் நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாடு முழுக்க தெரிந்த ஒன்றுதான். இது இந்த அம்மையாருக்கு தெரியல அப்படின்னு சொல்றது எவ்வளவு அப்பட்டமான பொய். அது மட்டும் இல்லாம அந்த அரசியலுக்கு ஒத்துவதுற மாதிரி இல்ல. அங்கிருந்து ஒரு வீடியோ போட்டாங்க. சரி, அங்க போய் போட்டாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. எப்பவுமே அவங்கள ஒரு சங்கீன்னு பிராண்ட் பண்றது சரியானு கேட்கறேன். ஒரு பொதுவா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நடுவில் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு பக்கம் பிடிச்சி தள்ளி விடுறீங்கன்னு விமர்சனம் வருது. ரஜினி பொதுவா இருக்கிறாரா, அந்த பக்கம் இருக்கிறாரா? இளையராஜா இந்த பக்கம் இருக்கிறாரா, அந்த பக்கம் இருக்கிறாரா? தமிழ்நாட்டிலிருந்து போன பெரிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்காங்களா, அந்த பக்கம் இருக்காங்களா? இப்ப ரஜினி எல்லாம் முஸ்லீம் வெறுப்பு படங்கள் நடிச்சது இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ லால் சலாம் படத்தில் நடிச்சிருக்கிறாரு, ரஞ்சித்துடைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு, தனுஷ் அசுரன் படம் போன்ற படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் வந்த படம் கூட தலித் மக்களுடைய பிரச்சனைகள் பேசக்கூடிய படம்னு சொல்றாங்க. அப்போ உங்க மக்கள்கிட்ட பேசுற அரசியல் வேற ஒன்னா தானே இருக்குது. சினிமாவில் நடிக்கிறது வேற ஒன்னா இருக்கு, வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருப்பது வேற ஒன்னா இருக்கு. ரொம்ப சாதாரணம். ஒரு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, இவர்கள்லாம் இந்த மனதுக்குள்ளார இப்படியான கருத்துக்களை வைத்து கொண்டு வெளிப்படுத்த தெரியாம, வெளிப்படுத்த தைரியம் இல்லாம இத்தனை காலமா இருந்து இப்பொழுது வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனே தொப்புக்குடின்னு அந்த பக்கம் குதிச்சு போய் அங்க நிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா பாஜகவினுடைய அப்பட்டமான மிரட்டலுக்கு பயந்து பணிந்து அங்கே சென்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது 2ல எந்த வகையில இவங்க போயிருக்கிறாங்கன்னு அவங்களே முடிவு செஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? இதுல நான் எதுவும் முடிவு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி நீங்க பயந்து கொண்டு நீங்க அந்த பக்கம் சென்றிருந்தீர்களானால், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு அச்சம் அடைவதற்கு, பயப்படுவதற்கு, பாஜகவை கண்டு பயப்படுவதற்கு உங்களுக்கு என்ன அப்படி தப்பு செஞ்சிருக்கீங்க? என்ன இது பண்ணிட்டீங்க? அப்படி இல்ல, அவங்க ஒன்றும் பயந்து ஒன்றும் போன மாதிரி தெரியலையே. அவங்க இயல்பா இருக்கிறாங்க. ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. பொதுவா பிராமணர்களோட இருக்கும்போது அவங்க பேசுற மொழி ஒன்னா இருக்கும், பொதுவில் பேசுறது ஒன்னா இருக்கும், அவங்களுடைய ஆன்மீகம் என்பது ஒன்னா இருக்கும். தங்களுடைய அரசியலை அவங்க எப்பவுமே வெளிக்காட்டிக்கிட்டது இல்லை. அது இருக்கட்டும், பர்சனல், அவ்வளவுதான். ஒரு பொதுவான நபராக வர்றாங்க, எல்லா பக்கமும் போறாங்க வராங்க, பொது நிகழ்ச்சிகளை பேசுறாங்க, சன் டிவியில பேசுறாங்க, பல நிகழ்ச்சிகள் அவங்க பொதுவான ஆளா பேசிட்டு இருக்கிறாங்க. பொதுவான ஆள் தான். அப்பனா நீங்க சொல்றபடிக்கு நடிப்பு போல இருக்கு. அவங்க அந்த பக்கம் இருக்கிறது தான் உண்மையா? அவங்க அந்த பக்கம் நின்றுகிட்டு உள்ளுக்குள்ளார் வஞ்சத்தை வைத்து கொண்டு வெளியில இப்படி வேஷமிட்டு கொண்டிருக்கிறார்களா? வெறும் மேடை பேச்சுக்காக, பட்டிமன்றங்கள்ல பேசுவதற்காக இதையெல்லாம் பேசி கொண்டிருந்தார்களா? வள்ளலார் ஒரு வார்த்தை சொன்னாரு, ரொம்ப பொருத்தமான வார்த்தை, நித்தியமான வார்த்தை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னாரே. அது போல அந்த மனிதர்கள்லாம் அப்படி பேசி இருந்தாங்கன்னா, இவங்களையெல்லாம் பொது வெளியில இவங்க நம்மவர்கள், நம்மை போன்றவர்கள், இவங்க மேடை பேச்சு இப்படி பேசுறாங்களே, நல்லா பேசுறாங்களே, தமிழ்நாட்டினுடைய நல்ல கருத்துக்களை, தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்களே அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த மக்களை ஏய்த்து வெறும் மேடைக்காக, வெறும் கொடுக்கிற கூலிக்காக பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள்லாம் இன்னும் வஞ்சகமானவர்கள், நஞ்சு நிறைந்தவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். சாணக்கியாவில் ஒரு நிகழ்ச்சி, சாணக்கிய சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பேசுறாங்க. அதுல என்னன்னா, எல்லாருமே பெரியார் பூமி அது இது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வைணவம், சைவம் இதுதான் தமிழை வளர்த்தது, தமிழ் மொழியை வளர்த்தது, பாதுகாத்தது. இப்போ இன்னைக்கு இவ்வளவு தூரம் அதை ஒரு செலவு மிக்கதாக கொண்டு வந்தது பக்தி இலக்கியம் தான், பக்தி தமிழ் தான். அப்போ அதோடைய முக்கியத்துவம் குறித்து அவங்க ஒரு நிகழ்ச்சியில பேசுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமோ அது உரை. அதன் சிறப்புகள் குறித்து ஆழ்வார்கள் என்ன சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பா எடுத்து சொல்றாங்க. ஆனா உங்களை போன்றவர் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு பார்ப்பனர், அதனால பார்ப்பனியத்துக்கு ஆதரவா பேசுறாங்க, தமிழை பார்ப்பனிய மயமாக்க முயற்சி பண்றாங்க என்பது போல ஒரு சித்தரிப்பு செய்யறாங்க. இட்டு கட்டுறீங்களோ? இட்டு எல்லாம் கட்டல, அவங்க தானே சொல்றாங்க. இப்போ ஆர்ஆர் பிரியாணி கடைக்காரர் இருக்காரு, அவரும் பக்திமான் தான். அவரும் சொல்றாரு பெரியார் இல்லாம தமிழ்நாடு இல்லை, இது பெரியார் மண் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இது மனிதர்களை சமமா சிந்திக்க வச்சது, சமமா யோசிக்க வைத்தவர் பெரியார் அப்படின்னு சொல்றாரு. இதை தெரியாதவரா பாரதி பாஸ்கர்,
எல்லா மேடைகளிலும் என்ன பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெரியாதவரா? எதற்கு எதிராக அவர்கள் ஆழ்வார்கள் மண் நாயன்மார்கள் மண்ணு பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாத? பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களும் சங்க பரிவார கொள்கைக்காரங்களும் சங்க பரிவார அமைப்பை சேர்ந்தவர்களும் எதுக்காக இது ஆன்மீக மண்ணு பேசுறாங்க? ஆழ்வார்கள் மேலும் நாயன்மார்கள் மேலும் இவர்கள் கொண்டிருக்கின்ற பக்தியின் காரணமாகவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஆசீர்வாதம் ஆச்சாரின்னு ஒரு ஆள் பேசிட்டு இருப்பான். நீங்க வெங்கட்ராமன் ஆகட்டும், இல்லைன்னா ஸ்ரீராமன் ஆகட்டும், இப்படி இந்த பார்ப்பனர்கள் 8 மணி ஷோ டிபேட் ஷோலாம் பேசிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு யாருக்காவது ஆழ்வார்கள் மேல நாயன்மார்கள் மேல பக்தி இருக்கிறதா? ஒரு பாசுரம் சொல்வார்களா? ஒரு திருக்குறள் கூட சொல்லாம ஓடி போயிட்டாரு சுமந்த் ஸ்ரீராமன். இவங்கெல்லாம் ஆழ்வார் மண் நாயன்மார் மண்ணு சொல்லுவதும் அதை அப்படியே வழிமொழிந்து பாரதி பாஸ்கர் பேசுவதும் இது என்ன அரசியல் பேச்சு இல்லையா? இது பச்சையான சங்கித்தனமான பேச்சு இல்லையா? பாரதி பாஸ்கர் பேசுவாங்கல்ல, ஒவ்வொரு பாசுரங்களையும் ஆழ்வாருடைய பாசுரங்கள் எடுத்து பேசுவாங்க, ஒவ்வொரு திருப்பாவை திருவம்பாய் சொன்னாங்க. நீங்க அவங்களுடைய பேச்சை வழிமொழிந்து கொண்டிருக்கிறீர்கள், சங்க பரிவார அமைப்பினுடைய பேச்சை வழிமொழிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறதான் பிரச்சனை. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஏதோ பெரியாருக்கு எதிரானவர்கள் கிடையாது. இந்த மரபுல தமிழ் மண்ணுல தோன்றி வளர்ந்த யார் ஒருவரும் உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் அவர்கள் யாரும் மனுநீதியை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. சரிங்களா? அந்த பாதையில் வந்தவர் தான் பெரியாரும். இவங்க மனு தர்மத்தை ஏத்துக்குங்கன்னு சொல்லல, ஆன்மீகத்தை ஏத்துக்குங்கன்னு சொல்லல. ஆனா பக்தி இலக்கியத்திற்கு தமிழை வளர்த்ததில் பங்கு இருக்கிறது, 1000 ஆண்டு அதுக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன தவறு? பக்தி இலக்கியத்தை வளர்த்ததுல தமிழுக்கு ஒரு பங்கு இருக்கு. பக்தி அப்படிங்கிற ஒரு கருத்து உருவையே இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்ததே தமிழ்நாட்டில இருந்து தான், காவிரி கரையில இருந்து தான் போனது அப்படிங்கறதெல்லாம் உண்டு, வரலாறு உண்டு, இலக்கியம் உண்டு, எல்லாம் உண்டு. இதெல்லாம் எதுக்கு எதிரா, யாருக்கு எதிரா பேசுறீங்க? மனித தன்மைக்கு எதிரால பேசிட்டு இருக்கீங்க. நாத்திகவாதிகள் திராவிடம் பேசுறவங்க நாங்க தான் தமிழை வளர்க்கிறோம் பாதுகாக்கிறோம் சொல்லும் போது அப்படி இல்ல, நாங்களும் வளர்த்திருக்கிறோம் சொல்றாங்க. அந்த பொருள் அவங்க சொல்லல. நாம் யாருக்கும் குடியெல்லோம் நம்மனை கண்டும் அஞ்சோம் அப்படின்னு நாவுக்கரசர் பாடினார்ல. நாவுக்கரசர் யாருக்கு எதிராக பாடினாரு? வடமொழி ஆதிக்கத்துக்கு எதிராக பக்தி மரபுல பக்தி பாடல்கள்ல கூற்றுக்கள் உண்டு இல்லையா? அது எதுக்காக? இது யாருடைய ஆதிக்கத்துக்கு எதிராக பேசப்பட்டது? இந்த பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராகத்தானே பேசப்பட்டது. அந்த குரலை நீங்கள் ஒலிக்க விரும்புகின்றீர்களா இல்லையா? நீங்க யாருக்கு எதிராக பேசுறீங்க? இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு, இந்த நாட்டுல சிறுபான்மையா இருக்கிற மக்களுக்கு அச்சுறுத்தரும் விரதமா யாரு பேசுறாங்களோ அவங்களுடைய குரலைகள்ல நீங்க எதிரொலிக்கிறீங்க. நீங்க நூற்றாண்டு கடந்து சைவர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் பக்தியை வளர்த்தாங்களா, தமிழை வளர்த்தார்களா இல்லையாங்கிற பிரச்சனை இருக்கட்டுங்க. கண் முன்னாடி நடக்கிற ஒரு பிரச்சனையில நீங்க எப்படி போய் பேசியிருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் உண்டா? பக்தி இலக்கியம் படிச்சேன், பக்தியில் கனிந்து உருகினேன், மனித தன்மையில நான் பெரிய உருகி உருகி ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் இருப்பவராக இருந்தால், பக்தி ஆன்மீக ஒழுக்கத்தில் இருப்பவராக இருந்தால், இப்படி ஒரு நாட்டுல மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு மசூதியை இடித்து விட்டு அங்கே ஒரு கோயில் கட்டுகிறேன் என்ற பெயரில் கோயில் கட்டி அதையும் இன்னும் கலவரமாக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இல்ல, ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தருடைய மொத்த லைஃபையும் விமர்சிக்க முடியுமான்னு கேட்கிறேன். ஏங்க, அது முக்கியமான விஷயங்க. ஏதோ கோதண்டராமன் கோயில்ல இங்க இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆழ்வார் கோயில்லையா போய் பாட்டு பாடினாங்க, இல்ல ஒரு செல்ஃபி எடுத்து போட்டாங்க, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க? அவங்க ஆன்மீகவாதி தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் போயிருக்காங்க, வெளிநாடுகள் இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் போயிருக்காங்க. எந்த கோயில்ல போய் நான் செல்ஃபி எடுத்து ஐயா நான் இந்த மாதிரி முக்கியமான வரலாற்று தருணத்துல இருக்கிறேன்னு எதுலையாவது போட்டிருக்காங்களா? நான் இந்த கோயில்ல இந்த இடத்துல நிற்கும் பொழுது ஐயோ ஆழ்வார் இந்த இடத்துல தான் நின்று பாட்டு பாடினாங்களே, அந்த உணர்ச்சி என் உடலில் ஏறுகிறது என்று எந்த கோயிலாவது இருந்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்காங்களா? அப்பனா அது ஒரு ஃபண்டட் ப்ராஜெக்ட்னு தெரியுது இல்ல. நீங்க ஒரு பாலிடிக்ஸ்க்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தெரியல. ஒரு அரசியலுக்கு நீங்கள் அடி தூக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? நீங்க தெரிந்தே செய்திருக்கிறீர்கள். இது அயோக்கியத்தனமானது. இது மனித தன்மையே இல்லாத ஒருத்தர் கூட செய்ய முடியாதது. ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னதான் மனசாட்சி இருக்குதுன்னு தெரியல. அவங்க ஒரு நிகழ்ச்சியில பேசுறாங்க, நாம கோட்டாவில படிச்சு வந்தவங்க இல்ல, அவங்க பிராமணர்கள் மத்தியில தங்களுடைய சமூகம் அந்த உரிமையோட அவங்க பேசுறாங்க. நாம கோட்டாவில படிச்சு வரல, நாமெல்லாம் சுயமா படிச்சு வந்தவங்க, நம்மளுடைய திறமையினால அறிவால் மேல வந்தவங்க, முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக, அவங்களுடைய உழைப்பை பாராட்டும் விதமாக பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கோட்டாவை கேவலப்படுத்திட்டாங்க, இப்படி பேசுறது சரியா? இது நீங்க சொன்னதுலயே கோட்டாவை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அவங்களும் ஒரு கோட்டாவுக்குள்ளார தானே இருக்காங்க.
ஓசி ஓப்பன் காம்படிஷனுங்கிறதும் ஒரு கோட்டா தானே. எஸ்சி வந்து ஒரு கோட்டா, எஸ்டி ஒரு கோட்டா, ஓபிசி ஒரு கோட்டா, பிசி ஒரு கோட்டா, இல்ல எம்பிசி ஒரு கோட்டா, அந்த மாதிரி தானே வந்து ஓப்பன் காம்படிஷனும் ஒரு பகுதி தானே, ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தானே. இல்ல ஓப்பன் காம்படிஷன் எல்லாருக்குமானது தானே, எல்லாருக்கும் தாங்க. அதுல வந்து அதுவும் ஒரு பகுதி தானே. அது தெரியாமலா இருக்கு. எவ்வளவோ இலக்கியங்கள் படித்ததாக சொல்றார்கள், எவ்வளவோ படிச்சதா சொல்றாங்க. நீ மெரிட்ல அவன் மெரிட் இல்லாமலாம் வந்தான், அவனும் படிச்சுதானே வந்தான், அவனும் வந்து வெற்றி பெறக்கூடிய மதிப்பெண் வாங்கி தானே வந்தான். இன்னொன்னு, இன்னைக்கு வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பீப்புள் வாங்கக்கூடிய வந்து மதிப்பெண்களுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. 0.5%, 1% கூட வித்தியாசம் கிடையாது. வந்துட்டு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு போட்டித் தேர்வுகள்லாம். இடபிள்யூஎஸ் இருக்கு, அவங்க வந்து எஸ்டி பீப்புள் வந்து எஸ்டி கோட்டாவில் வரக்கூடிய மதிப்பெண்களை விட பாதிக்கு பாதி கம்மியா மதிப்பெண் எடுத்து வர்றாங்க. 90 மதிப்பெண் வாங்குறாங்கன்னா இவங்க 22 மதிப்பெண் வாங்கி அதன் மூலமா வந்து வேலை வாய்ப்பை பெறாங்க. யார் கோட்டாவில் வர்றது? எதுக்காக இதை உருவாக்கி இருக்காங்க? இது நீங்க முன்னாடி அவங்க பேசுனதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப வந்து கோட்டாவை பற்றி என்ன பேசியிருக்காங்க, வந்து ஆழ்வார் நாயன்மார் மண் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு. அவங்க எல்லா இதுலயுமே அவங்க எதை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு வெறுப்பு, இந்த நாட்டில் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் மீதான வெறுப்பு எண்ணத்தை, நஞ்சு எண்ணத்தை வைத்து கொண்டுதான் மேடைகள்ல வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமா தெரியுது. இது ஏதோ நேற்று ராமர் கோயில்ல போய் உடனே திடீர்னு செல்ஃபி எடுத்து போட்டவங்க எல்லாம் இல்ல, சரிங்களா? ஏதோ வேற ஒரு நிறுவனத்துடைய, ஒரு கட்சியினுடைய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கப்பரிவார அமைப்புகளுடைய தூண்டுதலின் பேரில் அங்கே போய் நின்று செல்ஃபி எடுத்தவங்க இல்ல. அவங்களே ஒரு சங்கியா இருந்து கொண்டு வேலை செய்து இப்படிலாம் சிந்தித்து கொண்டு வந்தவர். தமிழ்நாட்டில் இப்படிலாம் பேசினா எடுபடாது அப்படின்னு மேடைக்கு தகுந்த மாதிரி பேசிக்கொண்டு இன்னைக்கு வந்து சங்கியா மாறி நிக்கிறாங்க. இவர்களை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கேள்வி எழுப்ப வேண்டும். அப்படி அடையாளம் காணுவது, கேள்வி எழுப்புவது, விமர்சிப்பது சரி. ஆனால் என்ன, எப்படி விமர்சனங்கள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியில ஏன் கூப்பிட்டீங்க, அதுல ரத்து பண்ணுங்க, அங்க கூப்பிடாதீங்க, இங்க கூப்பிடாதீங்க, பட்டிமன்றத்துல ஏன் கூப்பிடுறீங்க, சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தை ஏன், இப்படி அது அவங்களுடைய தொழில், அதை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வரல பேசிட்டு போறாங்க, நீ அங்க கூப்பிடாத, நீ இப்படி பேசுறது சரியா? உள்ளத்தில் நஞ்சு வைத்து அந்த நஞ்சை ஊரெல்லாம் விதைத்து கொண்டிருப்பவரை அனுமதிக்கலாமா? அது அனுமதிப்பது நியாயமானதா? இது அவன் பேசுவது அவங்களுக்கு தொழிலா இருக்கலாம், சரிங்களா? வாழ்வாதாரம். ஆனா நஞ்சு விதைப்பதே தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பவரை என்ன செய்வது? நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ராமலிங்கம் அவர்கள், வள்ளல் பெருமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவவருடைய உறவு களவாமை வேண்டும்னு சொன்னார்கள். அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்று அப்படி கோருகிறார்கள். இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தால், இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வந்து பணத்தால், இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த புகழ் வெளிச்சத்தால் வந்து உயர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து விட்டவர்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு வந்து தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இவர்களை போன்றவர்களை இன்னும் கடுமையாக எதிர்க்க வேண்டும், இன்னும் கடுமையாக ஒதுக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். உங்களுடைய விமர்சனங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதை மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேரிலே மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.